ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. நன்றி நன்றி நன்றி. சாய் பிரார்த்தனை சாய்ராம் சகோதரருக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், பாபா கிட்ட நான் பேசினேன். அது அவர் ஒளியில பேசியிருந்தார். நீங்க வடிவா பார்த்தீங்களா? அதுல அப்பா இருந்தார். அவரோட கண்கள் வடிவா தெரிஞ்சுது. அவர்கிட்ட ஒளியில பேசிட்டு இருந்ததை தான் நான் கேட்ட போதுதான் எனக்கு அப்பா வாய்ஸ் ஞாபகம் வந்தது. அப்பா என்ன அம்மான்னு கூப்பிட்டது. இல்லைன்னு சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதுமா. நான் எழுதி கூட வைக்கல. சில நேரங்கள்ல நான் எழுதி வைக்க முடியலன்னா இப்படி பேசி கூட வீடியோ எடுத்து வச்சிருப்பேன். அதனால கேட்க வச்சது என்னோட பாபா தான். கேட்க வச்சு அதை சொல்ல வச்சது. போன எபிசோட்ல நான் வேற ஒன்று போடுறதுக்காக எபிசோட் எல்லாம் செய்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சண்டே தான் அப்பா என்ன அதை கேட்க வச்சார் வடிவா. அதுக்கப்புறம் தான் அது வேற எபிசோட் திருப்பி மறுபடி அதை செஞ்சிருந்தேன். இப்போ அந்த போன எபிசோட்ல நான் சொல்ல இருந்தது இந்த எபிசோட்ல போடலாம்னு பார்த்தா, இந்த எபிசோட்ல ஒரு பெரிய ஒரு மகிமை என்ன தெரியுமா? லட்சுமி அம்மா ஒளியில காட்சி கொடுத்திருந்தா. அந்த அது அது சொல்லணும் நிச்சயமா இன்னைக்கு. அதனாலதான் அதை தம் லைன்ல கொடுத்துருக்குறேன். அடுத்த முறை அடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்கு போன எபிசோட்டுக்கு போட இருந்ததை அடுத்த எபிசோட்ல சொல்லிடுறேன். சரியாம்மா? போன எபிசோட்ல நான் சொன்ன 15ஆம் தேதி ஆரத்திக்கு அப்புறம் அப்பா வீடியோ எடுத்திருந்தேன். அதுல ஒரு வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இது அதுக்கப்புறம் நான் போட்டோ எடுத்திருக்கேன் இல்லையா? அது வந்து நான் உங்களுக்கு போன எபிசோட்ல போட முடியல. இதுல சொல்றேன். அதுல என்ன பாருங்க, என்ன இருக்குன்னு. அதுல ஒரு பெண்ணோட முகம் இருக்கு. சரியா? அது அந்த பெண்ணோட முகம் இருக்குது. அவ தலைக்கு மேல பாருங்க என்ன இருக்குன்னு. உங்களுக்கு என்னவா தெரியுது? அதுல பாருங்கம்மா, அது கிளிமெண்டின் ஃப்ரூட்ஸ். அந்த அந்த ஃப்ரூட் அப்படியே இருக்குது. அது ஒரேஞ்ச் மாதிரி இருக்கும். அது அப்படியே இருக்குது. அது பாருங்க, அதுல பின்பக்கம் பிச்சை மாதிரி அதுல இருந்து ஒரு சுளை எடுத்து முன்னால வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அது பார்த்ததும் அப்பா, நான் பப்பாளி படம் அப்பா கேட்பாரு இல்லையா? அப்ப அது மாதிரி கிளிமெண்டினும் பப்பாளி பழமும் கேக்குறீங்களான்னு கேட்கும் போது அந்த அந்த கிளிமெண்டின் அந்த ஃப்ரூட்டை வந்து பிச்சை மாதிரி அதுல இருந்து ஒரு இது வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ அடுத்த நாள் நான் அப்பாக்கு அதே மாதிரி கொண்டு வந்து வச்சேன். அதுல பாருங்க, அது மட்டும் இல்ல, அதுல பாருங்க அந்த முகத்தை பார்த்தா என்னையே பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சுமா. அது மட்டும் இல்ல, அதுக்கு கீழே பாருங்க ஒரு சித்தர் இருக்கார். நான் அதை அவரை மார்க் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு அப்பா மாதிரி தெரியல. அவர் பார்க்கும்போது ஒரு சித்தர் இருக்கார். அதுல அவர் சுத்தி கண்கள் நிறைய இருக்குது. அதுல இன்னொரு அம்மாவும் இருக்கா பாருங்க. ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பார்த்தா என்னோட அம்மா மாதிரி இருக்கு. அவ கையில நைவேத்தியம் இருக்குது. அவ கையில வச்சிட்டு இருக்கா. அப்படி சைட் போஸ்ட் தான் அதுல தெரியுது. காதுல தோடெல்லாம் போட்டிருக்கிறது தெரியுது. எங்க அம்மா, என்ன பெத்த அம்மா மாதிரி இருக்குது பாருங்க. அதுல பாபா எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த கிருஷ்ணர், இந்த பரமாத்மாவை பத்தி தான் எனக்கு சொல்லிட்டு இருக்க. நான் இப்போ 2-3 எபிசோட் நான் நினைக்கிறேன் கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். அதுல வந்து சொன்னேன் இல்லையா, என் கண்ணுக்குள்ள காட்சியாவே அந்த கிருஷ்ண குழந்தையே தவணை தெரிஞ்சார். வட்டமா தெரிஞ்சிட்டு இருந்தார். அது கூட உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதுல பாருங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மேரி சாய் பாப்பேன்னு. அந்த மேரி சாயில கூட அது கொஞ்ச நாளாவே கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி தான் போயிட்டு இருக்குமா. அதுல வந்து ஒரு பக்தர், அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது கிருஷ்ணர். அவர் சிவ பக்தர். அதுல ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஒண்ணுதானே. அது கிருஷ்ணரை கும்பிடக்கூடாது அப்படின்ற எல்லாம் கடுமையானவர், ரொம்ப கடுமையானவர். சொல்லி எல்லாமே சொல்லும் போது கூட அவ கேட்கறது இல்ல. அந்த கிருஷ்ணர் கைக்குள்ள வச்சு அவர்கிட்டயே பிரார்த்தனை வைப்பா, அவர்கிட்டயே சொல்லுவா. அவர்கிட்டயே சொல்லும் போதெல்லாம் அது அப்பாக்கு அதுல கேட்கும். அதான் பாபா இல்லையா? அவர் தத்தாத்திரேயரோட, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவர் தத்தாத்திரேயரோட அவதாரம் மாதிரி 3 பேரும் சேர்ந்தவர் தான் அவர். 3 இல்ல 6 பேர், 3 சக்திகளும் சேர்ந்தவர் தான் பாபா. இப்போ அத கேட்க வைக்கிறாரு இல்லையா? கேட்க வச்சு அந்த பக்திக்கு அப்பா அருளினார். நல்ல ஒரு அற்புதம். அந்த மகிமையை நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கண்ணுல கண்ணீர் வந்துருச்சுமா. அவ்வளவு இதா இருந்துச்சு. அதுல அவ மட்டும் இல்ல, இன்னொரு பக்தர் அவர் மகாதேவ், அவருடைய பேர் ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கலாம். அவர் கடவுளை பார்க்கணும்னு அப்பாவுக்கு கரைச்சல் கொடுத்துட்டு இருப்பார். அப்பா சொல்லுவார், ஒரு ஆளுக்கு சேவை செய்ய அது மூலமா அவர் மூலமா பார்க்க வைப்பார். அதுல பாருங்க,
நானும் பரமாத்மா அந்த கிருஷ்ண கண்ணன் குழந்தையா வந்ததை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் வாரார், அவருக்கு அவர் கடவுளை பார்க்கணும்னு கேட்டதுனால அந்த இதை அவர் வந்து பாக்குறார். பார்க்கும்போது அந்த அம்மா பாபாவுக்கு அவர் தயிர் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த தயிரை கேட்டிருப்பார். அதுல அவங்க தீட்டிட்டு இருக்கும்போது அவர் வருவார். அவர் வந்தது அவர் கண்ணுக்கு கிருஷ்ண குழந்தைக்கு அந்த ஜசோதை தீத்துவா இல்லையா, அது மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியும். அந்த குழந்தை அப்படி ஓடி திரியும். அப்படி எல்லாம் சிறுவனா வந்து அவரை ஓடி திரியுது எல்லாமே காட்சியா கொடுத்திருந்தார் பாபா. அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஏண்டா எப்போ நான் உங்ககிட்ட கண்ணுக்குள்ள காட்சியா வந்து எனக்கு அப்படி சுத்திட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா கிருஷ்ணர், அன்னைக்குதான் அப்பா எனக்கு இந்த இந்த எபிசோட் தொடக்கம். அந்த அம்மா கிருஷ்ணரை வச்சு வணங்கும் போது, கிருஷ்ணர்கிட்ட சொல்லும் போது அப்பாக்கு அங்க காதுல விழுகுது. அப்ப பாத்தீங்களா அவர் எதுக்கு அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, கண்ணுல அழுகே வந்துருச்சு. அதுதான் பாபா, அதுதான் பாபா இப்படி எல்லாம் மகிமை செய்வாருமா. அது பாருங்க எப்பவும் நடந்துச்சு இல்லையா, அது மாதிரி எனக்கு கண்ணுக்குள்ள காட்சியா பாபா தந்தது 2020 நடந்தது, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி. அப்போ அது 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 அன்னைக்கு எனக்கு எனக்கு கண்ணுல அந்த அந்த எபிசோட் வருது, அது லைனுக்கு அப்பாதான் அதை பார்க்க வைக்கிறார். அது வருது பாருங்க. அதே நேரம் சரியா 15ஆம் தேதி, இந்த மாசம் 15ஆம் தேதி என்ன அதை பார்க்க வச்ச அந்த முடிவு காட்டியிருந்தார். அப்படி ஒரு அபூர்வம், அதிசயம். அப்பாவும் அதே செய்துட்டு இருக்காருமா, இப்ப வரைக்கும் அப்பா செஞ்சிட்டு இருக்கார். அதுல பாருங்க என்னாச்சுன்னு சொன்னா 16ஆம் தேதி, இப்போ அந்த 15ஆம் தேதி தான் அந்த தலைக்கு மேல நான் பழங்கள் இருந்தது நான் சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு முகம் காட்டியிருந்தார். 16ஆம் தேதி அதுல வந்து அவர் காட்டியிருந்தார் இல்லையா, ஒரு அம்மா நைவேத்தியம், அதை இன்னும் பெத்த அம்மா மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு புரிய வச்சார், இதுல என்னமோ அதுல வந்து நான் தலைக்கு மேல கொண்டு வரேன்னு எங்க அம்மாண்டு போது அப்பா எனக்கு புரிய வச்சார். அவர் என்ன அம்மாண்டு சொல்லுவார் இல்லையா, என்கிட்ட இருந்து நைவேத்தியமா கேட்கிறாருங்கிறத புரிய வச்சார். நான் தானே இங்க வாங்கிட்டு வர்றது கடைக்கு போயிட்டு. அப்போ என்ன புரிய வச்சார். அடுத்த நாள் அப்பாக்கு நைவேத்தியமா நான் அதை கொண்டு வந்து வச்சேம்மா. அதை பாருங்க, நான் அதே மாதிரி அப்பா எப்படி ஒளியில எனக்கு காட்டியிருந்தாரோ அதே மாதிரி அதுல பிச்சிருந்தாரு இல்லையா, அது பிச்சை மாதிரி இல்லாம அந்த அந்த முழுசா அந்த கிளிமன்சின் அந்த ஃப்ரூட்டை வச்சு அதுக்கு முன்னால அந்த இன்னொரு கிளிமன்சின் இந்த சுளையை பிச்சு வச்சு அப்பாக்கு நான் வச்ச நைவேத்தியமா, அது அப்பா தான் வச்சாருங்க. வச்சுட்டு பாருங்க, நான் போட்டோ எடுத்திருந்தேன்ல ஆர்த்தி முடிய, அந்த கிளிமன்டின்ல அப்பா முகமும் கிருஷ்ண குழந்தையோட முகமும் இருந்துச்சுமா. அப்பாவும் கிருஷ்ண குழந்தையும் தரிசனம் தந்திருந்தாங்க. பாருங்க, உங்களுக்கு இதுல போடுற போட்டோ. அதான் அப்பா அது சந்தோஷமா ஏத்துக்கிட்டார், சந்தோஷம் பட்டிருக்கார். என் அப்பா ஒளியில எனக்கு காட்டினது அது விளக்குல, இந்த காமாட்சி விளக்குலதான் எனக்கு அது ஒளியில காட்டினது என்ன தலைக்கு மேல உரைச்சிருந்தது. மற்ற அம்மாவையும் ஒரு சித்தரையும் எல்லாம் நிறைய பேர் காட்டியிருந்தாருன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா, அது விளக்குல இருந்துச்சு. அப்பா காட்டியிருந்ததை நான் அதையே செஞ்சிருந்தது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குது. அப்பா என்ன செய்து நான் அதை செஞ்சு எல்லாம் செஞ்சதுக்காக, அந்த சந்தோஷத்துக்காக எனக்கு பெரிய ஒரு மகிமை செஞ்சாருமா. அந்த ஒளியில நான் அப்பா கிட்ட கேட்டேன், கிருஷ்ணர் கண்ணனை மட்டும் காட்டிட்டு இருக்கிறீங்களேப்பா, லட்சுமி அம்மா ஏன் வரல, பரமாத்மா மட்டும் தானே வந்துட்டு போறார், லட்சுமி அம்மாவை எனக்கு காட்டுங்கப்பா. எனக்கு கண்ணுக்குள்ள காட்சியா வந்திருந்தா லட்சுமி அம்மா, அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். இந்தியாவில் ஒரு கோயில் கட்டி இருந்தாங்க, அது லட்சுமி அம்மா கோயில், அதுக்காக எல்லாமே செய்ய வச்சார் பாபா. அது மாதிரி அவர் சொல்லி என்ன செய்ய வச்சார், அதுக்கேத்த மாதிரியே எல்லாமே எனக்கு செஞ்சு தந்திருந்தார். என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே சரியா இருந்தது, எல்லாமே அப்பா செஞ்சுட்டார். அது அவர் உணர மாட்டார் இருந்தாலும் நான் உணர்றேன், எல்லாமே என் பாபா செஞ்சுட்டார். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எபிசோட்ல இது சொல்லியிருக்கணும், இது முன்னாடி நடந்தது, இந்த டிசம்பர் மாதம்ல இப்ப சொல்றேன். அப்போ என் கண்ணுக்குள்ள ஒரு பெண் வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க. என்னை திரும்பி பார்த்தாங்க, என்னை பார்த்து சிரிச்சாங்க. இதே முகம்தாம்மா இப்ப லட்சுமி அம்மா போட்டிருக்கேன் இல்லையா, அதே முகம்தான். அது பார்த்தா அந்த காலையில அதுக்கப்புறம் கோயில்ல இருந்த அந்த லட்சுமி அம்மா கோயில் கட்டி இருந்தார் இல்லையா, அவர் எனக்கு இந்த போட்டோ அனுப்பி இருந்தார். இவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் நடந்துச்சு அன்னைக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கண்ணுக்குள்ள காட்சியா வந்திருந்தாங்க. அப்படியே ஒரு கோல்டு கலர்ல உடுக்க மண் மாதிரி இருந்துச்சு. காத்து மாதிரி அது அப்படி பறந்து தெரியும் போது அது அப்படியே வந்து ஒன்று சேர்ந்து அது அம்மா உருவம் தான் அப்படியே தெரிஞ்சது எனக்கு. அப்படியே ஒரு சில கோல்டு கலர்ல ஒரு சில
லட்சுமி அம்மாவோட சிலை இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு சிலை மாதிரி வந்து கண்ணுக்குள்ள அப்ப கிட்ட வர போறாங்க, முகத்தை வடிவா பாப்போம்னு சொல்லும் போது அப்படி அப்படியே பின்னுக்கு போய் அப்படியே இல்லாம போயிடுச்சுமா. அது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனா அல்லது இனிமே தான் வருமானது எனக்கு சரியா நினைவுல இல்லம்மா. அப்ப அவ்வளவு மகிமை செஞ்சிருக்காருமா. நிறைய இருக்குப்பா, கேட்டுட்டே இருங்க, இன்னும் நிறைய இருக்குது. அந்த டைரியை பாத்தீங்க இல்லையா, அது 1 2 3 இது இருக்குது அப்படி நான் எழுதி வச்சது. இப்ப கூட இப்ப ஒவ்வொரு நாளும் எழுதுறது இல்லை, அவரு என்னைக்கு எனக்கு செய்யறாரோ அது மட்டும் எழுதி வச்சிருப்பேன். நல்லது போட்டோ இருக்கும் இல்லையா, ஐபோன்ல போட்டோ எடுத்தா டேட் டைமோட இருக்கும் இல்லையா, அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன்மா. இது பெரிய ஒரு மகிமைன்னு சொன்னா, அந்த ஒளியில ஒரு பார்த்தா எனக்கு முதல்ல எனக்கு பழம் மாதிரி தெரிஞ்சது. அப்பா என்ன பழம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லியே அந்த ஒளியை பார்க்கும்போது தாமரைப்பூ அந்த ஒளி, அந்த எப்படி சொல்றது, தாமரைப்பூ ஒன்று 3 இதழ் தான் இருந்துச்சுமா, இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ரோஸ் கலர் தான் எனக்கு தெரிஞ்சது, மஜந்தா கலர் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. இப்ப போட்டோல உங்களுக்கு என்ன கலர்ன்னு தெரியல, அந்த அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலும் ஒரு பெண்ணோட முகம், அவங்க கண்ணு மூடிட்டு இருந்தாங்க. கண்ணு திறந்திருந்தா இன்னும் அழகா இருந்துருச்சுமா. ஆனா அந்த அவங்க கண்ணை மூடி அப்படியே ரசிச்சுட்டு இப்படி அந்த இதேதான் இந்த மெரே சாயில கிருஷ்ண பக்தி இருந்தா இல்லையா, அவ கையில வச்சுட்டு அந்த அவ கிருஷ்ணரை வணங்கிட்டு இருப்பா. அவங்கள அவங்க முகத்தை காட்டும் போது அவங்க அந்த விண்டோஸ் ஓபன் பண்ணினதும் அந்த காத்து வருது அவங்க முகத்துல பட்டதும், அந்த அவங்க தலையில துணி போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க புடவை எடுத்து போடுவாங்க இல்லையா, அது அப்படியே திறப்பட்டதும் அவனோட முகம் அப்படியே அவ கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த தென்றல் வீசும்போது அந்த சுகத்தை அவ அனுபவிக்கும் போது அப்படி கண்ணை மூடி அப்படியே ரசிப்பா. இப்பதான் எனக்கு அதை நினைவுபடுத்துறார் பாபா. சொல்லணும்னு சொல்லி நினைக்கவே இல்லைம்மா, இப்ப எனக்கு பாபா சொல்ல வைக்கிறார். அது மாதிரி அந்த அந்த தாமரை பூப்பு மேல ஒரு முகம் மட்டுமே, ஒரு பெண்ணோட முகம், அவங்களோட தலைமுடி எல்லாம் அப்படி காத்துக்கு பறந்த மாதிரி இருக்கு. அவங்க தலையில கிரீடம் போட்டிருக்காங்க. கிரீடம் போட்டிருக்கிறதுனால அது தெய்வங்கள் இல்லையா. அப்ப லட்சுமி அம்மாண்டு எனக்கு 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 அப்ப பிறகுதான் புரிய வச்சாரு அது லட்சுமி அம்மாண்டு. அப்ப இந்த முகமும் அப்படியே அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அதுல வந்து பாருங்க, அப்பா கையில தூக்கி காட்டியிருக்கார் பாருங்க, அவருடைய கை விரல்கள் தான் அந்த தாமரைப்பூ கீழே இருக்குது. தாமரைப்பூவையும் காட்டி அம்மாவையும் காட்டியிருக்காரு. அப்பதான் தெரியும் எனக்கு லட்சுமி அம்மாண்டு எனக்கு புரிய வைக்கிறதுக்காக தாமரைப்பூவுக்கு மேல அம்மாவோட முகம் இருக்கு. நான் ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படியே என்ன மறந்து போய் பார்த்துட்டு இருந்தேம்மா. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கேக்குறேன், அப்பா யாருப்பா இவங்கன்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது லட்சுமி அம்மா தான் கண்ணுக்குள்ளே வந்தாம்மா. அது என்ன சொல்றது, பாபாவோட மகிமை. பார்த்தா லட்சுமி அம்மா என்கிட்ட இருக்கா இல்லையா, அவ அந்த தாமரை பூக்கு மேலதான் இருக்கிறா. அப்ப இங்க கீழே தாமரைப்பூ தான் இருக்குது, அந்த மஜந்தா கலர் மாதிரி டார்க் பிங்க். தாமரைப்பூ என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர் தான் என் கண் முன்னாடி வந்துச்சுமா. ஆனா தாமரைப்பூன்றது எனக்கு நினைவுல வரல. ஏதோ பழங்கள் தானே அப்பா எப்பவும் காட்டுவார். ஏதோ பழங்கள் காட்டிட்டு இருக்கார் அப்பா, ஏதோ தலை கடத்துற ஆளுக்கு என்ன வேணும்ங்கிறத காட்டிட்டு இருக்கார் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்ததே. அது அந்த முகத்தை பார்த்ததுமே இது யாருப்பான்னு கேட்டு கண்ணை மூடி அப்பா யாருப்பான்னு சொல்லி கண்ணை மூடும் போது நான் அங்க தலையை நிமித்துவோம் இல்லையா, அப்போ எனக்கு மேலதானே என்னோட மற்ற சாமி படங்கள் எல்லாமே இருக்கு, கீழ்தான் அப்பா வச்சிருக்கு. அப்போ கண்ணு திறக்கும் போது முன்னாடி லட்சுமி அம்மா தான் வந்திருந்தா, கண்ணுக்குள்ளேயே இருந்தா. அதை பார்த்ததும் தாமரை பூக்கு மேல ஐயோ இந்த கிரீடம் போட்டு அந்த முகத்தை பார்த்ததுமே அந்த தலைமுடி எல்லாம் விரிச்சுப்படி தானே லட்சுமி அம்மா இருப்பா. அதை பார்த்ததுமே எனக்கு மறுபடியும் ஒளிய பார்த்தா அங்க அம்மாதான் இருந்தா, தாமரை பூவாவே அது தெரிஞ்சது. நான் உங்களுக்கு இதுல போடுறேன் 16ஆம் தேதி பின்னேரம் 6:35 பின்னேரம் 6:35க்கு லட்சுமி அம்மா எனக்கு காட்சி தந்தாம்மா, தரிசனம் தந்தா. அப்பா சொல்லிட்டாரு இல்லையா, அப்ப சொன்னதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சது லட்சுமி அம்மான்னு. எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எப்படி இருக்கும் இல்லையா, அப்பாவுக்கு நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றிப்பா. லட்சுமி அம்மாவை என் கண்ணுக்குள்ள கொண்டுட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் கேட்டுட்டே இருந்தேன், எனக்கு என் கண்ணுக்குள்ள வந்தாங்க. இதுக்கப்புறமா இதுக்கு முதல்ல உங்களுக்கு எபிசோட்ல சொல்லிட்டு நான் எனக்கு தெரியல. ஏன் பாபா லட்சுமி அம்மாவை எங்க வீட்டுக்கு என்னோட ஆரத்தி விளக்குல பாபா, அது லட்சுமி அம்மா விளக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த லட்சுமி அம்மா விளக்கு அந்த தீபத்துல அம்மா வந்திருந்தாங்கம்மா, அம்மா வந்திருந்தாங்க. அது நினைச்சு ரொம்ப சந்தோஷம்.
லட்சுமி அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப மனசு முழுக்க அந்த பரவச சந்தோஷம். இது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்க வீட்டுல நான் சொல்றது இல்ல. சொன்னா எனக்கு பைத்தியம் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஏற்கனவே வள்ளலார் கூட சொல்லியிருந்தார். தன்னை எல்லாருமே பைத்தியம்னு சொல்லுவாங்க. தன்னை பெத்தவங்க கூட தன்னை பைத்தியம், பைத்தியம் பிடிச்சு அலைகிறான், பைத்தியம் பிடிச்சு அலைகிறான்னு சொல்லி அப்படி சொன்னதா அவர் சொல்லியிருந்தார். வள்ளலார் கூட இங்க ஒளியில வந்திருந்தார். அது கூட நான் இனிமே தான் வரணும், இனிமே தான் உங்களுக்கு வரணும். போட்டோ இருக்குமா, நான் உங்களுக்கு போடுவேன் பாருங்க. இப்போ இது பார்த்தது எனக்கு சந்தோஷத்துக்கு இல்லையே இல்லை. அதே மாதிரி அந்த டைம்ல தான், அந்த நேரத்துல தான் என் புருஷன் ரொம்ப நாளா அவருடைய கனவு, அந்த நினைவா இருந்ததே அந்த ஒரு கார் எடுக்கணும், அந்த கார் எடுத்து ஓடணும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். பார்த்திருக்கேன். தூக்கம் கூட இல்லை, சனி ஞாயிறு கூட தூங்குறது இல்லை. அப்படி ஒரு 3 மணித்தியாலும் தான் அப்படி தூங்கிட்டு எழும்பி சாப்பாடு கூட டைமுக்கு இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு அவர் உழைச்சார். ஒழிச்சது இது. அது அப்பா சொல்லி இருந்தார். லட்சுமி அம்மா எல்லாமே பார்த்துப்பாண்டு, லட்சுமி அம்மா கோயிலுக்கு என்ன கோயில் கட்டுறதுக்கு இது பண்ண சொன்னார். எல்லாமே செய்தேன், நான் செய்தேன். ஆனா நான் யாருக்கும் சொல்றது இல்லை. அது சொன்னா, ஆனா அதுல நல்லது நடந்துச்சு. அதனால நடந்ததுனால எல்லாருக்கும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லையா, கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருந்தேன். பாபா யாருக்கு சொல்ல சொன்னாரோ என் கூட பிறந்தவங்களுக்கு, எங்க அண்ணி செய்திருந்தா. செஞ்சவங்க எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு. அது மனசார செய்யணும் இல்லையா, மனசார விரும்பி செய்யணும். செய்தா அந்த மனசு சுத்தமா இருந்தா தான் கடவுள் வருவாங்க நிச்சயமா. ஆனா குருமார்கள் மனசு சுத்தம் எல்லாம் பாக்குறது இல்லை. எங்களை சரியாக்குறதுக்கே அவங்க வருவாங்க. எங்களை திருத்தி எங்களை சுத்தமாக்கி தருவாங்க. கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்காக எல்லாமே செஞ்சிட்டு இருப்பாங்க. கடவுள்களுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக குருமார்கள் தான் சுத்தமாக்குவாங்க. ஆனா பாபா குரு என்று சொல்ல முடியாது. அவர் கடவுள் மாதிரி. எல்லாமே உங்க அம்மா, அப்பா, தாத்தான்னு சொல்லலாம். ஃப்ரெண்டாவே அவர்கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி அவர் ரொம்ப வித்தியாசமா இருந்தார் வாழும்போது. இப்பவும் அப்படியே தான் இருக்கார். எல்லாருக்கும் செய்வார். அவர் கடவுளே தான். அவரு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மேரிசாயில ஒரு அம்மா கவர், அது நேரடியா உண்மை கதையை தான் நீ போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி கடவுள் மாதிரியே தெரிவார். அவருடைய சிவன் மாதிரி கூட காட்சி கொடுத்திருக்கார் சிவபக்தர்களுக்கு. ராமன் மாதிரியே அப்படி காட்சி கொடுத்திருக்கார். எல்லாமே செஞ்சிருக்கார் பாபா. எனக்கு கூட செய்திருந்தார். நான் என்ன கேட்கிறேனோ அது காட்டுவார். அப்பா காட்டுங்கப்பா ராமர். அந்த நேரத்துல அதுக்கு இதுக்கு அப்புறமா தான் இருக்கணும். வரும் நான் பின்னாடி உங்களுக்கு எப்பங்கிறது நான் டைரியில இருக்குமா, எல்லாம் அவ்வளவு நிறைய செஞ்சிருக்காருமா. எதை சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் என்னை அதப்பாவே தான் எனக்கு இது செய்ய வச்சாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன லைனிங் படி எல்லாமே சொல்ல வச்சிட்டு இருக்காரப்போ எதுவும் தவறாது இல்லையா. லைனுக்கு நான் சொல்லிட்டே போவேன் இல்லையா. நிச்சயமா நீங்க கேட்பீங்க, நீங்க பாப்பீங்க. இப்போ பாருங்க அம்மா உங்களுக்கு எப்படி தெரியுறா லட்சுமி அம்மா. அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்கம்மா. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ல போட்டுடுங்கம்மா. உங்களுக்கு என்னவா அவங்க தெரியுறாங்க, எப்படி இருக்காங்கங்கிறத கமெண்ட்ல போட்டுடுங்க. சரியா. ரொம்ப 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 நன்றிம்மா. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ இருக்கு பாருங்க. அதுல என்ன இருக்குன்னு அதுல பார்த்தா அதுல ஆஞ்சநேயரப்பா இருக்கார். ரொம்ப முழிச்சிட்டு அப்படி இருக்கார். அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கு அப்பா உணர்த்துறார். அது ராமரோட சீதா பிராட்டி அம்மா, அவதான் இருக்கா அதுல. அதுக்கு பின்னாடி அப்பா இருக்கார். அப்பாவோட தலை மட்டும்தான் தெரியுது. அது அப்பா எனக்கு சொல்லிட்டார். அப்பா இருக்கார். அவருக்கு முன்னாடி வேறு ஒரு உருவம், அது ஒரு குழந்தை மாதிரி இருக்குது, குருவி மாதிரி இருக்கேன்னா அப்பா கையை நட்டி இருக்காரு. அது கையை பிடிச்சிட்டு இருக்குது. அது பார்த்தா குருவியோட கை மாதிரி இருக்கு. சரியாம்மா. அது ஒரு பறவையோட கை மாதிரி இருக்குது. இந்த உருவம் ஒரு குழந்தை கீழே இருக்கும்போது அதோட கை மட்டும் தெரியல, தலையும் உடம்பும் தான் தெரியும் பின்னாடி பார்க்கும்போது. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது குழந்தையான்னு பார்க்கும்போது. அப்பா கையை அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது அது ஒரு குருவி மாதிரி இருக்குதுமா. இது பாருங்க, நான் உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் அப்பாவை பத்தி தான் போன எபிசோட்ல போடணும்னு இருந்தேன். இப்பதான் எனக்கு அதை உணர வச்சார்ப்பா பாபா. இந்த போட்டோவை பார்க்க வச்சார். அதனாலதான் இது பின்னாடி சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு அப்புறம் தான் லட்சுமி அம்மா பார்த்த அந்த சந்தோஷத்திலேயே அதையே உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா இன்னொரு போட்டோ இருக்கேன்னு சொல்லி இப்ப பார்த்தப்போதான் எனக்கு அது புரிஞ்சுது. ஆஞ்சநேயர் அப்பா பத்தி தான் போன எபிசோட்ல போடணும்னு இருந்தது. அதை போட விடாம அப்பா உடனே தான் வந்ததை போடு, அது தவறி இருக்கும். அப்பா சொன்னதுனால அதை போட்டேன். இந்த எபிசோட்ல லட்சுமி அம்மா வந்ததை போட வச்சுட்டார். ஆஞ்சநேயர் அப்பாவோட அந்த எபிசோட இதுலயும் ஆஞ்சநேயர் அப்பா வந்துட்டார். கடைசியில முடிக்கும் போது ஆஞ்சநேயர் அப்பா இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு
சொல்றேம்மா. அடுத்த எபிசோட்ல நிச்சயமா இந்த போட்டோவுல இருந்து உங்களுக்கு சொல்றேன். சரியாம்மா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.